வா உசேன். உசேன் பாய், உன்னை எதுக்காக வர சொன்ன தெரியுமா? தெரியாது சார். ஆயிஷாவோட நிக்கா பத்தி பேசுறதுக்கு தான். நீ சொன்ன மாதிரி ஆயிஷா விருப்பப்பட்ட பையனையே பேசி முடிச்சிட்டேன். குட். உனக்கு தான்பா முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா என் குடும்பத்தோட கௌரவத்தையே காப்பாத்திருக்கேன். இதுல என்ன சார் இருக்கு? ஐஷா சந்தோஷமா இருந்தா போதும். இன்னொரு சந்தோஷமான செய்தி என்ன சார்? ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டீல் பண்ணதுல உன்னால நமக்கு கிடைச்ச லாபம் 65 லட்சம் ரூபாய். அதுல உனக்கு சேர வேண்டிய பங்கு 3,25,000 இதுல இருக்கு. சரி, இது எனக்கா? இதுல என்ன சந்தேகம்? முதல்ல வாங்கிக்க. சார் நிஜமாவா சார்? ஆனா உண்மையாப்பா உசேன், பணம் பத்திரம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நல்லா இருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. மதுரை சோழவந்தானுக்கு எஸ்டிடி பண்ணணும். அந்த போன்ல பண்ணிக்கங்க. அதுலயா? தேங்க்யூ. என்ன நம்பர்? ஹலோ, நான் பாலராஜ் பேசுறேன். பாலராஜ், ஒரு சந்தோஷமான விஷயம். அம்மாவோட ஆபரேஷனுக்கு பணம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. பணம் கிடைச்சிருச்சா? டேய், திருப்பதிக்கு வேண்டியது வீண் போல்டா. டேய், இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடு, டாக்டர் கிட்டயும் சொல்லிடு. டாக்டர் கிட்ட அம்மாவை எப்போ மெட்ராஸ் கூட்டு வரலான்னு கேட்டுக்க. டேய், உன்னை பார்க்க மெட்ராஸ் வந்தனா உன்ன மாதிரியே ஒரு பாயும் ஐயரையும் பார்த்தேன். சத்தியமா நீ நினைச்சு அவங்ககிட்ட பேச வந்தனா கூட இருந்தவனுங்க என்ன அடிச்சு விட்டாங்கடா. என்ன 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 சொல்லுவாங்க? அவனுங்களை குடலை உருவி இருப்பேன். என்னது? யாரு? எப்போ? எதுவுமே கேட்கலையே. வச்சுட்டாடா. ராஜே, 75 rupees. take it. Balance sir. ஓ, 25 rupees. நீ வச்சுக்க. உன் பேர் என்ன? Geeta. லவ்லி நேம். Thank you. பாய். Bye. பம் 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 பம். அண்ணாமலை, அண்ணாமலை. ஹாய். அண்ணாமலை, என்ன கிடைச்சிருச்சு? என்ன கிடைச்சிருச்சு? இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? லம்பா அடிச்சிட்டியா? நீ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டடா. அந்த லம்பா அடிக்கிறது இல்ல இது. அந்த புத்தி எல்லாம் நமக்கு வராது. இந்த பாய், இந்த ஜென்டில்மேன் பாய் எனக்கு நியாயமா சேர வேண்டிய கமிஷனை கொடுத்துட்டாரு. நான் அம்மாக்கு போன் பண்ணி ஆபரேஷனுக்கு வர சொல்லிட்டேன். 3 லட்சம் ரூபாய் இருக்கு. ஏய், 3 லட்சம் மொத்தமா நான் பார்த்ததே கிடையாது. காட்டுற பாக்கலாம். நோ நோ நோ, நீ ஷாக் ஆயிடுவேன். டேய், உன் தயவுல அந்த பணத்தை பாக்குறதா காட்டுறா. டேய், ஓகே, பாத்துக்கோ. டேக் இட். ஷாக் ஆயிடியா? நான் சொன்னல பாத்தோன்னே ஷாக் ஆயிடுவேன்னு. இதுக்கே இப்படி பயந்துட்ட? இதோட பெருசா பார்த்தா என்ன ஆவ நீ? தொட்டு கும்பிட்டுக்கோ, தொட்டு கும்பிட்டுக்கோ. நான் பாத்துட்டுப்பா, நான் தான் பேக்கே பண்ணுது. இங்க வந்து பாருடி. சரி, நீ பிரியப்படுற, நான் பாக்குறேன். பாம்பு பணம் தெரியலையே. இல்லப்பா, ஏன் பணம்? பணம் இல்லையாப்பா? பணம்? இந்த பணத்தையும் தொலைச்சிட்டியா? முத்துராசன், எப்படியோ பணத்தை பறி கொடுத்துட்டேன். எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா உடனடியா முடியாது. அம்மாவை வேற வர சொல்லிட்டியே, இப்ப என்ன பண்ண போறேன்? சரி, கவலை விடு, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, நான் ஸ்டெல்லா பேசுறேன். நான் அண்ணாமலை பேசுறேன். ஃபாதர் ஜேம்ஸ் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. அத்தாளு மகளுமா சேர்ந்து சூப்பரா அல்வா குடிச்சிட்டானுங்க. ஸ்டெல்லாவுக்கு மாப்பிள்ள நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பரதேசி ஜேம்ஸ் கன்ஃபார்ம் பண்றாளா? எப்படி நடக்குதுன்னு பாத்துடுறேன். ஹலோ மைதிலி. கமிங் ஃப்ரைடே எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த இன்விடேஷன். வாவ், கங்க்ராட்ஸ். ஹாய் ஸ்டெல்லா, ஹவ் ஆர் யூ மா? ஃபைன் மாமி. மாரிமா எப்படி இருக்கா? அவங்க அம்மா பேர் மேரிமா. ஓ தார் சேப், ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, மாப்பிள்ள எப்படி இருப்பாரு? பார்த்த நீயே அசந்துருவ. ஹாய் ஸ்டெல்லா.
என்னமா இன்விடேஷனா? ஏதாவது விசேஷமா? கமிங் ஃப்ரைடே எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா. என்ன இது ஆபீஸ் இப்படியே வருது? என்ன டைம் ஆச்சு? ஜான் டேவிடோட ஆளுங்க நான் நினைச்சேன் எங்க அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்க. சீக்கிரம் வாங்க, உங்களை போய் காப்பாத்தணும். இரு என்ன சொன்ன? ஜான் டேவிடோட ஆளுங்க நீ நினைச்சு உங்க அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்களா? நீ இல்லன்னு தெரிஞ்ச உடனே திரும்பி அனுப்பிச்சு நீ வீட்டுக்கு போ. விளையாடாதீங்க, நீங்க வரலன்னா இரு என்ன ஆவுன்னா ஃபாதர் ஜேம்ஸ்க்கு போன் பண்றேன்னு பயமுத்துற. சரி, நான் போய் ஃபாதர் ஜேம்ஸ் கிட்ட சொல்றேன். நான் வர வரைக்கும் இங்கே இரு. இந்த ட்ரெஸ் போட்டு நீ வெளியே போனா அப்புறம் முன்ன எவனாவது கடத்திட்டு போயிடுவான். You are under arrest. Constable, yes, sir. வார்ட் பாய் சார், அந்த கார்ல இருக்கிற பேஷண்ட்டை ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு போய் எமர்ஜென்சி வார்டு சீக்கிரம் கொண்டு வரேன். சரி சார். டாக்டர், நான் டாக்டர் ராமூர்த்தியை பார்த்து ஆபரேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் கவனிக்கிறேன். நீ ஏன் கூட வர்ற? நான் அண்ணாமலை வீட்டுக்கு போய் முத்துராச கையோட கூட்டு வந்துடுறேன். முதல்ல அதை செய். சரி. அம்மா அண்ணாமலை, எனக்கு எதுக்கு இதெல்லாம் மாட்டி இங்க கூட்டிட்டு வந்த? எனக்கு வேண்டியவங்களோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இங்க. அது சரி, நான் எதுக்கு அதுக்கு? நான் இருக்கிற இடத்துல நீ இருக்க வேணாமா? ஆமா. உனக்கு பணம் வேணுமா வேணாமா? ஆமா. உங்க அம்மா வர சொல்லிட்டேன்ல? ஆமா. இங்கதான் நமக்கு பணம் கொடுக்க போறவர் வர்றாரு. இங்க? ஆமா. அவர் வந்த உடனே லம்பா மொத்தத்தையும் நான் உனக்கு செட்டப் பண்ணி தரேன். செட்டப்பா? நீ பேசாம வந்து மாடியில போய் உட்கார், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வா. இல்ல நம்மள நீ என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டீங்கன்னா நான் ப்ரிப்பேர்டா இருப்பல. நீ ஒன்னும் ப்ரிப்பேர்டா இருக்க வேண்டியது இல்ல. நீ ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது. ஏய் எதுக்கு? முத்துராசு, நீ இங்கே உட்காரு, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். பணம் அதுக்கு தான் போறேன். பாட்டியை பார்த்து பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். அடம் பிடிக்காத, கொஞ்ச நேரத்துக்கு நான் சொல்றத கேளு. நீ உட்காரு, அப்பதான் லம்பா பணம் கிடைக்கும். ஓகே, நான் வந்துடுறேன். வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு விஷயம் பேசணும். ஓகே, போலாம். ஜேம்ஸ் வந்தாச்சு. அப்படியா? எங்க இருக்காரு? மாடியில இருக்காரு. அங்கேயா? பணம் எல்லாம் ரெடியா இருக்கு? ஏன் இறக்க மாட்டீங்க போல் இருக்கு. பொட்டி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாமா? இருங்க எல்லாரும் வந்துட்டோம். முத்துராசு, வாங்க பாலராஜனே. முத்துராசு இருக்கானா? அண்ணாமலை சார் ஏதோ ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு முத்துராசை கூட்டு போயிருக்காரு. ஐயோ, முத்துராசு அம்மாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. ஊர்ல இருந்து கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். அவனை உடனே பார்த்தா ஃபங்க்ஷன் எங்க நடக்குதுன்னு எனக்கு தெரியும். வாங்க, நான் கூட்டு போறேன். பாப்பா. ஹலோ ஆண்டி. ஹலோ அங்கிள், உள்ள போங்க. எல்லாரும் ஒழுங்கா கவனிச்சுக்கோ. ஆயிஷா, வணக்கம் சார். ஹாய் ஆயிஷா, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். உசேன் சார் வரலையா? உசேன் பாய்க்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கா, அப்புறம் வரேன்னு சொன்ன. என்ன வேலை இருந்தாலும் கண்டிப்பா வரேன்னு சொன்னாரு. அவருக்கு என்ன சிக்கலோ வந்துடுவாரு. நீ மத்தவங்களை கவனிமா. ஜேம்ஸ் ரொம்ப கூச்சமுள்ளவன். எல்லாரும் எதிர்க்கையும் பணம் வாங்க விரும்ப மாட்டான். சலாம் அலைக்கும் மேரிமா. வாங்க வாங்க. அண்ணாமலை, வந்தீங்க பாய். நான் வந்தது இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க வந்த? நான் உசேன் கூட வந்தேன். உசேன்? உசேன் வேற வேலையா இருக்கதா சொன்னானே. பாய், நான் உசேன் கூட வரல, ஜேம்ஸ் கூட வந்தேன். ஜேம்ஸ் கூட வந்தியா? அப்பா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எங்க போற? எனக்கு பேசுறதுக்கு வேற ஆள் இல்ல, நீ ஏன் கூடவே இருக்கணும். ஐயோ, நல்ல பையன். ஹாய் அண்ணா.
ஹாய். எங்கேயுமா மம்மி மாறுமா? சரிம்மா. அம்மா உள்ள இருக்காங்க. உள்ள வாங்க. லெட்ஸ் மூவ். எங்க பாரு? நீ வெளிய நிக்க சொன்னியே. கம் இன்சைட். அன்எஜுகேட்டட் ஃபெலோ. அம்மா, ஷிட். உள்ள வாங்க. நீ ஏன் இப்ப டென்ஷனா இருக்கற? டென்ஷன். ஹாய் தானே. ஐயோ ராமத்ரையர். வாங்க. என்னடா அண்ணாமலை எங்க வந்திருக்க? தெரிஞ்சவாடா? ரிலேட்டிவ். ஜேம்ஸ்க்கு அண்ணாமலை ரிலேட்டிவா? என்னடா வளர்ற? நான் பிச்சுமணியோட வந்தேன்னா. பிச்சுமணி இங்க வந்திருக்காரா? நீ ஜேம்ஸ் கூட வந்துட்டா சொன்னீங்க. ஐயோ நான் ஜேம்ஸ் கூட வந்த பாய். ஏய் இப்பதானே பிச்சுமணியோட வந்தா சொன்னேன். ஐயோ நான் முத்துராஜ் கூட வந்தேன்னா. என்ன வளர்ந்து இருக்கே? முதல்ல பிச்சுமணி என்ன இப்ப முத்துராசுக்கிற? ஏன்னா அவரை இப்படி கன்ஃபியூஸ் பண்றேன்? பாவம் அவன். நீங்க பேசிட்டே இருக்க வந்துடுறேன். அவன் பாவமா? முத்துராஜ் முத்துராஜ். ஐயோ இவன் எங்க போனான்னு தெரியல. எந்த நேரத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்களோ பெட்ட கைட்டு வணங்க போல இருக்கு. என்ன சின்ன ஃபங்க்ஷனை ரொம்ப சிம்பிளா வச்சுட்டேன். இல்ல ஜேம்ஸ் தான் சிம்பிளா பண்ணா போதும்னு சொன்னாரு. டென்ஷன் பண்றானுங்களே. முத்துராஜ். அண்ணாமலை ஏன் அலற? நான் போனேன். இந்த நேரத்துல அதெல்லாம் போறது அவசரம். உன் அவசரம் உனக்கு, ஏன் அவசரம் எனக்கு? வா நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். என்னப்பா நீ யாரோ வராங்க பணம் தராங்கன்னு வாங்கிட்டு போவோம். அதான் பாவம் மொத்தமா வந்துட்டாங்க. வா போலாம். மொத்த பேர் வந்துட்டாங்கல்ல, அப்ப லம்பா வாங்கிட்டு போவோம். இப்ப எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா லம்பாடா கிடைக்க. நீ கிளம்பு. சரி சரி நல்லா பேசுறேன். உன்னை மயங்க வச்சாரு அந்த மூஞ்ச நான் பாக்கணும். பார்த்தேன் நீயே அசந்துருவேன். வா வா. இருங்க எங்களை விட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? இல்ல அவ ஜேம்ஸ பாக்கணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு போறேன். என்னமா நியாயம்? அந்த பொண்ணு மட்டும் தான் ஜேம்ஸ பாக்கணுமா? நாங்க பார்க்க வேண்டாமா? அதுக்கு என்ன, நீங்க வாங்க பாக்கலாம். மாமி வாங்க வாங்க. அப்ப நான் வேண்டாமா? ஃபாலோ மீ. சமைக்கிறது நிறைய கட்டு. போ. நீ கால ஓடு. முத்துராஜ் ஓடிடுறா. முத்துராஜ் முடி போச்சு ஓடிடுறா. அப்படியே ஓடு. இதுக்குதான் என்ன கூட்டு வந்தியா? அவங்க இங்க வருவாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? இப்ப என்ன பண்றது? முத்துராஜ் கேட்டாலும் அடி வாங்க முடியாது. இனிமேல் லம்பா நீயே வாங்கிக்கோ. என்ன சொல்றது? ஜேம்ஸ் பிச்சு லம்பா வாங்க போறான். இவர்தான் மிஸ்டர் ஜேம்ஸ். இவங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மைதிலி, ஆயிஷா. ஹாய் பிச்சுமணி. இல்ல இவர் ஜேம்ஸ். இவரு எங்க ஆத்துல குடியிருக்க பிச்சுமணி ஆக்கும். இது எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்க ஹுசேன். நோனோ, இவர் ஹுசேனோட அண்ணன் ஜேம்ஸ். நான் இவங்க ரெண்டு பேரையும் நேர்லயே பார்த்துட்டே பேசிருக்கேன். ஆச்சரியமா இருக்கு. அட் தி சேம் டைம் எனக்கு ரொம்ப ஷாக்காவும் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் இப்பதானே ஷாக்கா இருக்கு? எங்களுக்கு எங்க அம்மாக்கு எங்க ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல இருந்தே நாங்க பிறந்ததுல இருந்தே ஷாக்கு தான். என்ன இப்போ நீங்க என்ன தனியா இப்படி சிங்கிளா தானே பாக்குறீங்க? இப்போ என்ன மாதிரி இன்னும் ரெண்டு பேரா பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நாங்க ட்ரிபிளட். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். அப்போ நாங்க ஸ்மால் பாய்ஸா இருந்தோம். அப்போ தீபாவளி டைம் எங்க அம்மா என்ன பண்ணாங்க, என்ன கூட்டு போய் எனக்கு என்ன தெரிஞ்சு குளிப்பாட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், என் தம்பி குளிப்பாட்டினா இல்லன்னா என் கடைசி தம்பிக்கு திரும்ப என்னைய குளிப்பாட்டி விட்டாங்க. ரெண்டாவது தடவை என்ன செஞ்சு குளிச்ச உடனே எனக்கு ஜன்னி வந்துருச்சு. கை கால சின்ன கை ஓடல காண ஓடல. டாக்டர் கிட்ட கூட்டு போயிட்டாங்க. அந்த டாக்டர் கிட்ட என் கடைசி தம்பிய கூட்டு போயிட்டாங்க. அவரு நான் நினைச்சு என் கடைசி தம்பிக்கு ஊசி போட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அவன் மயக்கெல்லாம் போட்டு விழுந்த பிறகு டாக்டருக்கே விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் டாக்டர் எங்க அம்மாவை கூப்பிட்டு என்ன சொன்னாரு தெரியுமா? இனிமே இந்த 3 பேரையும் குளிப்பாட்டாதீங்கன்னு சொல்லுங்க. இந்த கன்ஃபியூஷனை பார்த்துதான் நாங்க ஸ்மால் பாய்ஸா இருக்கும் போதே கீழே கரையில இருந்து ஒரு பாய் வந்து என் தம்பியை கூட்டிட்டு போயிட்டாரு. அவன் தான் ஹுசைன். அதுக்கப்புறம் பெங்களூர்ல இருந்து ஒரு ஃபாதர் வந்து என்ன கூட்டு போயிட்டாரு. He named me James. கும்பகோணத்துல இருந்து ஐயர் வந்து என் கடைசி தம்பியை கூட்டு போயிட்டாரு. அவன் தான் பிச்சுமணி. முத்துராஜ் அம்மாவுக்கு ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணியாச்சு. உன்னை டாக்டர் கையோட கூட்டு வர சொன்னாரு. அம்மாக்கு என்னாச்சு? நீ பிச்சுமணியா முத்துராஜா? நீ உசேனா முத்துராஜா? நீ ஜேம்ஸா முத்துராஜா? இனி அறிவு கட்டணம் ஆளாளுக்கு ஒரு பேச கூப்பிடுறீங்க. அவன் சோழ வந்த முத்துராஜ் என்னுடைய ஃப்ரெண்டு. வா முத்துராஜ் போலாம். அம்பி நில்லுப்பா.
எதுக்காக பிச்சு பண்ணி சொல்லி எங்களை ஏமாத்தினேன்? டேய், உசேன் சொல்லி எதுக்கு எங்களை ஏமாத்தினேன்? நீ எதுக்கு ஃபாதர் ஜேம்ஸ் சொல்லி எங்களை ஏமாத்தின? என்னையா ஆளாளுக்கு அவன் ஏமாத்தலான்னு குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவன் யாரும் அப்படி ஏமாத்துறான்? அவன் ஏமாத்தது காரணம் யாரு? நீ பிராமணனுக்கு தான் வீடு கொடுப்பேன்னு சொன்ன, அதனால வேஷம் போட்டான். வேஷம் போட்டது அவனா இருந்தாலும் வேஷம் போட வச்சது நீங்க தானே? ஓய், நீங்க முஸ்லீமுக்கு தான் வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க, அதனால வேஷம் போட்டான். வேஷம் போட்டது அவனா இருந்தாலும் வேஷம் போட வச்சது நீங்க தானே? ஏன் மேரியம்மா, உங்க மக ஸ்டெல்லா தான் இவனை காதலிச்சது. இவன் ஃபாதர் ஜேம்ஸா வேஷம் போட்டப்ப கூட உங்க மகளை காதலிக்கிற இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னைக்காவது சொல்லியிருப்பானா? இந்த என்கேஜ்மெண்ட் கூட காரணமே நான் தான். இந்த நிமிஷம் வரைக்கும் அவனுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவன் ஏமாத்துறான்னு சொல்றீங்களே, உங்களையும் உங்க பொண்ணோட வாழ்க்கையும் ஜான் டேவிட் கிட்ட இருந்து காப்பாத்துறது ஃபாதர் ஜேம்ஸ் இல்ல, இந்த முத்துராசு. ஐயரே, அன்னைக்கு தியேட்டர்ல உங்க மான மரியாதையை காப்பாத்துறது பிச்சுமணி இல்ல, என் ஃப்ரெண்டு முத்துராசு. அவசர உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறது உசேன் இல்ல, இந்த சோழவன் தான் முத்துராசு. இவ்வளவு தப்புக்கும் காரணம் நீங்க தாயா. நீங்க எல்லாம் மதத்தை தான் பாத்தீங்களே தவிர மனுஷனை பாக்கலையா? ஏன் மதம் இப்படி வெறி பிடிச்சு அலையிறீங்க? உங்களை எல்லாம் அண்ணாமலை 1000 காரணங்கள் சொன்னாலும் நான் செஞ்சது தப்புதான். ஆனா எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல. இந்த முறையில நான் சம்பாதிச்ச பணமும் நினைக்கல. நான் செஞ்ச காரியங்களால உங்க மனசெல்லாம் புண்படுத்தி இருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க. டாக்டர் முத்துராசு, அம்மாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடந்துருச்சுப்பா. தெய்வம் மாதிரி இருந்து எங்க அம்மா காப்பாத்திட்டீங்க டாக்டர். நீ நினைக்கிற அந்த தெய்வம் நான் இல்லப்பா, அது அந்த ரூம்குள்ள இருக்கு. நீங்களும் இங்க லட்சுமணி, முத்துராசு எங்களை மன்னிச்சுக்கோ, நாங்க எல்லாம் தவறு வந்துட்டோம். இப்ப நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம்னா அது காரணமே நீதான். என்னடா அதிக உரிமை எடுத்துக்கிறாங்களேன்னு தப்பா நினைச்சாத. உங்க அம்மாவோட மருத்துவ செலவை நாங்க எல்லாருமே சேர்ந்து கொடுத்துட்டோம். இல்ல ஒன்னும் பேசப்படாது. உங்க ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ணினாத்தா எங்களுக்கு என்ன சாட்டிஸ்பாக்சன். மிஸ்டர் ராமபத்ரன், ஆம் ஐ கரெக்ட்? நீ என்னைக்கு தப்பா பேசிருக்க? அதுக்கு இல்ல, வேண்டான்னு மறுத்த சுட்டு விடுவோம் சுட்டு. நீங்க எல்லாம் இங்க ஒன்னா சேர்ந்து வந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த கடனை நான் எப்படி திருப்பி கொடுப்பேன்? முத்துராசு, உனக்கு கிடைச்சிருச்சு, வாங்க. மிஸ்டர், உங்க பணம் கிடைச்சிருச்சு. குற்றவாளியை என்கொயரி பண்ணதுல அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். இந்தாங்க உங்க பணம். நாளைக்கு கமிஷன் ஆபீஸ்க்கு வந்து கையெழுத்து போட்டு போயிடுங்க. Yes, sir. ஓகே? நீங்க எல்லாம் செஞ்ச உதவியை என்னால மறக்கவே முடியாது. இதை எடுத்துக்கங்க. எங்க அம்மாக்கு குணமானதும் அவங்கள கூட்டிட்டு நான் கிராமத்துக்கே போயிடுறேன். ரொம்ப நன்றி. நீங்க மனுஷனே இல்லைன்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன், நீங்க மனுஷனே இல்ல, தெய்வம். என்ன பொறுத்தவரை பெத்த தாய் தான் தெய்வம். உங்க அம்மா உயிரை காப்பாத்ததான் நீங்க வேஷம் போட்டீங்க. எல்லாரையும் ஏமாத்துறதாவும் சொன்னீங்க. அது சரிதான், நியாயம்தான். ஆனா என்ன காதலிச்சீங்களே, அதுவும் வேஷம் தானா? இல்ல, அது மட்டும் உண்மை. ஆனா நீ சொன்ன மாதிரி உன்னை ஏத்துக்கிற தகுதியோ உரிமையோ எனக்கு கிடையாது.
என்னடா மச மசான்னு உட்கார்ந்துட்டு இருக்க? அங்க பொண்ணு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. எதையாவது புடிச்சிட்டு வந்து தாலி கட்ட சொன்னா என்னால முடியாது. இது பாரு, நான் எந்த சிரிக்க கழுத்தில் தாலி கட்ட சொன்னாலும் கட்டுறேன். ஏய், நீ என்ன ஊகுன்னு ஒத்து ஊதுற? இது பாரு, உன் கல்யாணத்தை பாக்குறதுக்கு தான் நான் உசுரோட இருக்கிறேன். எந்திரிச்சு வாடா. ஏதாவது தோஷம் இருந்தா வாழ மரத்துக்கு தாலி கட்டி வெட்டி போடலாம். ஆனா மாரியம்மன் கோயிலுக்கு கடாவை பலி கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சடா உன் நிலைமை. ஏய், இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணமே நீதான். நீ வாய் மூடி சும்மா இரு. வாடா. 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 ஏய், விடு அங்க. போடு. புடி. வா. உட்கார்றா. ஓம் சுக்லாம் பரதனம் விஷ்ணும் திஜிவர்ணம் சத்ருபுஜம் பிரசன்னவதனம் ध्यायेत सर्वविघ्नोपशान्तये महागणपतिये नमः ஓம் விநாயகா. ஐயோ கரடி முடிய சாவமா சொல்லு. மாப்பிள நாங்க மாங்கல்ய தானம் பண்ணுங்க. ஓம் மாங்கல்யம் தந்துநாமேனா. இத்தனை நாள் நீ வேஷம் போட்டு எத்தனை பேரை ஏமாத்தின? நாங்க உன்னை ஏமாத்த கூடாதா? கஷ்டம் புரியுதுல்ல? எம்மா போய் ஒரிஜினல் பொண்ண கூட்டு வாங்கம்மா. ஓம் திருவந்தே ராஜா அண்ணா, பார்த்தேன். திருவந்தோ பிரகஸ்பதிகே திருவந்த இந்திரஸ்தாங்கரணாயாத்ரயாம் துருவம். ஓம் சர்வமங்கள நீ சேர்ந்து என்னை ஏமாத்திட்டியா? தேவாய தீமகி ஐயா, சீக்கிரம் மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஐயோ தாலியை காணுமே. எடுக்கலையா? ஐயோ, டோட்டலா மேரேஜ் அப்செட் ஆயிடும் இருக்கேனா? இப்ப என்ன பண்றீங்க? இது பக்கத்துல தாலி என்கிட்டதான் இருக்கு. பாவராஜ் மாத்திர மாதிரி உண்மையிலேயே பொண்ணை மாத்திட்டீங்கன்னா அதுக்குதான் இது.